அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். லக்ஷ்மி தேவியின் அருள் கடாட்சம் கிடைத்தால் நமக்கு வாழ்க்கையிலே எந்த கவலையும் இல்லை, எந்த சங்கடமும் இல்லை, தொல்லையும் இல்லை. அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பது எப்படி? மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, அந்த மேஷம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, அந்த மிதுனம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே கும்பத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த கடகம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, அந்த கடகம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, அந்த சிம்மம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த கன்னி லக்னத்திலேயே ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, அந்த துலாம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். ஆகவே அந்த 9ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே கடகத்திலே இருக்க, விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலேயே செவ்வாய் பகவானும் 9ஆம் இடத்திலே கடகத்திலே சந்திர பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலே இருக்க, அந்த 9ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே சிம்மத்திலேயே இருக்க, தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே குரு பகவானும்
9ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த 9ஆம் இடமாகிய லக்ஷ்மி ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த 9ஆம் இடமாகிய கன்னியிலேயே அந்த புதன் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க மகரம் லக்னத்திலே சனி பகவானும் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கடகத்திலே புதன் பகவானும் இருக்க பிறந்திருந்தால் மகரம் லக்னத்திலே சனி பகவான் ஆட்சி, 9ஆம் இடத்திலே கன்னியிலே புதன் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திலே அமர்ந்திருக்க அந்த கும்பம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த லக்ஷ்மி ஸ்தானம், பாக்கியஸ்தானம், பிதுர்ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த 9ஆம் இடம் கும்ப லக்னத்திற்கு அந்த 9ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க கும்பம் லக்னத்திற்கு லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க 9ஆம் இடத்திலே துலாத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்க இவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதியாக குரு பகவான் அந்த மீனம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க அந்த மீனம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி குரு பகவான், செவ்வாய் பகவான், மன்னிக்கவும் செவ்வாய் பகவான். மீனம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் விருச்சிகம். அந்த 9ஆம் இடத்து விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தால் மீனம் லக்னத்திலே குரு பகவானும் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். இந்த லக்ஷ்மி யோகத்தின்படி அந்த ஜாதகருக்கு நிறைந்த செல்வம் உண்டு, வசதியான வாழ்க்கை உண்டு, ஆடம்பரமான வாழ்க்கை உண்டு, நல்ல சொத்து உண்டு, பண வரவு உண்டு, நல்ல திறன் மிக்கவராக இருப்பார், கூர்ந்த அறிவு கொண்டவராக இருப்பார், தொழில் நுணுக்கம் கொண்டவராக இருப்பார், நிம்மதியான மனம் அவருக்கு இருக்கும், அமைதியான வாழ்க்கை வாழ்வார், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வார், தான் வேலை பார்க்கக்கூடிய பணியிடத்திலே மற்றும் சமூக வட்டத்திலே மதிப்பு மரியாதை அவருக்கு இருக்கும், அவர் கற்றவராகவும் இருப்பார், எல்லாவற்றிற்கும் மேலாக சிகரம் வைத்தாற்போல் அவர் கண்ணியமானவராக இருப்பார். இவ்வாறாக மேஷம் முதல் மீனம் வரையிலும் 12 லக்ன பிறந்தவர்களுக்கு லக்ஷ்மி யோகம் அமையக்கூடிய லக்னாதிபதி லக்னத்திலும் 9 இருக்க அமையக்கூடிய லக்ஷ்மி யோகம் என்ன என்பதை பற்றியும் அதனுடைய பலன்களை பற்றியும் சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.